கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி அடுத்த மேட்சை வின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த மேட்ச் மட்டும் கிடையாது, இந்த சீசனே லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இங்கிருந்து அவங்களுக்கு ஒரு மூவ் ஆன் கிடைக்கலனா கண்டிப்பா இந்த ஒரு ஐபிஎல் சீசனை அவங்களால வின் பண்ண முடியாது. ஒவ்வொரு சீசனும் லாஸா போயிட்டு இருக்கு. இந்த தடவை ஸ்குவாடு பயங்கரமா இருக்கு. கேமரூன் கிரீன், வில் ஜாக்ஸ் பயங்கரமான நேம்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் பவுலிங்லேயே ஓரளவுக்கு ஃபர்கூசன் டாப்ல எல்லாம் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம்பான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் அதாவது சிஎஸ்கே கூட லாஸ் பண்ணாங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல பினிஷிங் டச் அப்படிங்கிறது டிகே கொடுத்தாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருப்பினும் அடுத்த மேட்ச் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர் தோல்விகள் தான். சோ இங்கிருந்து உங்களுக்கு ஒரு மூவ் ஆன் தேவை. சோ என்ன பண்ணணும்? அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக வேற இருக்கு. அண்ட் இந்த சீசனை வின் பண்ண அவங்க எவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வருஷம் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ விராட் கோலி ஆடுனாருன்னா கீழே இருக்கிற யாருமே ஆடுறது இல்லை. ஸோ இது அப்படியே ஒரு தொடர் கதையா போயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸ்வெல்லுடைய சின்ன லிட்டில் பிட் ஃபார்ம் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி இவங்க எல்லாருமே இருந்தாலும் ஸோ இந்த டீமுக்கு தேவையான ஒரு பவரை அவங்களால கொடுக்க முடியல. ஸோ இவ்வளவு பெரிய டெட்லி பேட்டிங் லைன் அப் இருக்கு, இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தான் ஆடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. கிளியரா உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறது புரியல. கேமரூன் கிரீன் திடீர்னு நம்பர் 3ல வராரு, நம்பர் 5ல வராரு, 6ல இறக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இறக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தப்பு. ஆனா சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏன் சிஎஸ்கே கம்பேர் பண்றேன்னா, இந்த ரோல் கிளாரிட்டி அப்படிங்கறது பார்த்தோம்னா சிஎஸ்கே சைட்ல இருக்கு. உனக்கு இந்த ரோல் தான் அஜன்கியா, நீ போய் நீ 30 பால் எடுத்த 40 ரன் அடிச்சாலும் பரவாயில்ல, உன் வேலை அப்படியே ஹோல்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பவுண்டரி அடி, ஆப்போசிட் எண்ட்ல இருக்கிறவங்க ஸ்ட்ரைக்க கொடு அப்படிங்கிற வேலை தான். சோ அதனால ரஹானே மேல நம்ம பழி போட முடியாது. அவருடைய கிளியர் ரோல் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் கிளியரா ஸ்பின்னர் வந்தா பொழந்துகிட்டு ஸ்டேட்ல 6 அடி போதும், எங்களுக்கு ஒரு 5 6 பேட்ல இருந்து வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கிளியரான மைண்ட் செட் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த ரோல் ஆர்சிபில யாருக்கும் கொடுக்கல. பிளேயிங் லெவன்ல அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. ஒருத்தர் திடீர்னு பட்டிதர் நம்பர் 3ல வராரு. இன்னும் அந்த ஸ்டெடியான ஒரு லெவன் கிடையாது. ஒரு தடவை ஃபெயில் ஆனா திரும்பி அடுத்த தடவை மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. திரும்பி 2-3 தடவை கொடுத்துட்டே இருக்கணும். சோ சிஎஸ்கே அதை பெட்டரா பண்றாங்க, மத்த பிரான்சைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சிபி அதை பண்றது இல்ல. சோ ரோல் கிளாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ கரெக்டா ஒரு நம்பர் 3ல இறங்குறானா அவன் மட்டும்தான் இறங்கணும் அப்படிங்கறது கொண்டு வரணும். அண்ட் லோம்ரோர் செம ஃபார்ம்ல இருக்காருங்க. அவர் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதை விட மிடில் ஆர்டர் நம்பர் 4 அந்த மாதிரி டைம்ல பட்டிதர் இப்ப கஷ்டப்படுறாரு. சோ அவரு கூட லோம்ரோர் இறங்கும் போது கொஞ்சம் அவருடைய சப்போர்ட் இருக்கும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற. ஆர்சிபில லெஃப்ட் ஹேண்டருக்கு பஞ்சம். அனுஜ் ராவத்தும் லோம்ரோர் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கடைசியில தான் வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் தான். சோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. அதனால அனுஜ் ராவத் அண்ட் லோம்ரோரை கண்டிப்பா மேல போடலாம். சோ இது ஆர்சிபிக்கு பிளஸ் பாயிண்ட் அமையும். சோ இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி பிளே ஆஃப் புஷ் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டிங் யூனிட்டை அவங்களால செட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ டிகேவுடைய ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு செமையா இருக்கு. கோப்பை அடிக்கிறதுக்கான வழிகள் அப்படிங்கறது அவருடைய யூனிட்ல கரெக்டா பார்த்துட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற யாருமே சரியா பண்றது இல்லை. அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் இருக்கு, ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு, ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாருன்னு சொல்றாங்க. இந்த பிரஷர் எல்லாம் தாண்டிட்டும் மனுஷன் உயிரை கொடுத்து போராடுறாரு. ஆனா இந்த பிரான்சைஸ், இந்த ஒரு டீம் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ஃபேஃப் டு பிளஸிஸ் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதே தான் ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்கும் பண்ணாரு. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்தாரு. ஸோ இப்பவாவது ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கறதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக செமையா ஆனாருங்க, அதுல மாற்றமே கிடையாது. சோ அதுக்கப்புறம் டோட்டல் ஃபார்ம் அவுட். சோ அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இதுதான் ஆர்சிபில இருக்கக்கூடிய பேட்டிங் பிரச்சனைகள். பவுலிங் பிரச்சனைகள் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மிக முக்கியமான ஆள் சிராஜ். கண்டிப்பா இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சிராஜ் தான் மொக்க பவுலர் ஆர்சிபின்னு சொன்னா அவ்வளோ பேர் காண்டா இருப்பீங்க. ஆனா இந்த தடவை அதுதான் நடந்திருக்கு. 5 மேட்ச் நடந்திருக்கு, பெருசா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. பவர் பிளேல ரொம்ப எக்ஸ்பென்சிவா போட்டிருக்காரு. சோ எல்லா மேட்சுமே அபவ் 35 மேல கொடுத்திருக்காரு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவங்களுடைய பவுலிங் யூனிட் யூசல் ஆடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இந்தியன் பவுலர் வேணும். இந்த சீசன் ஃபுல்லாமே அப்படியே என்னமோ தெரியலங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க பவுலர் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காங்க. தீபக் சகர் பவர் பிளேல நல்லா பண்ணுவாரு. ஆனா எவ்ரி மேட்ச் வந்துட்டு 35-40 கொடுக்குறாரு. சிராஜ் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா பிக் பண்ணிடுறாங்க. சோ 2 பேருமே ஃபார்முக்கு வர வேண்டியது முக்கியம். சிராஜ் உடைய ஃபார்ம் பவுலிங் யூனிட்ல முக்கியங்க. அவர் ஒருத்தர் நச்சுன்னு போட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் 50% பவுலிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆயிரும். பவர் பிளேலையும் பெருசா ரெண்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி ஸ்பின்னர்ஸ் ஒரு டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். இவங்க கிட்ட ஒரு காலத்துல இருந்தாங்க. ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் அதிகமா விக்கெட் எடுத்தது ஆர்சிபிக்காக வனிந்து அசரங்கா 34 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் அவர் இந்த டீம்ல கிடையாது. இன்னொரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது, சாரி ஃபாரின் ஸ்பின்னர் கிடையாது. அண்ட் மயங்க் தகரை வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலத்துல சகல் அப்படிங்கிற மாஸ்டர் பீஸ ஆர்சிபி வச்சிருந்தாங்க. இப்ப ராஜஸ்தான்ல போய் கலக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய துரதிருஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சோ அந்த வகையில இந்த இடத்துல மயங்க் தகரை ஒவ்வொரு மேட்சும் வந்துட்டு செம்மையா பொழந்துட்டு இருக்காங்க. ஹிமான்சுவையும் போட்டு
பொறந்துட்டாங்க. ஆர்சிபியோட ஸ்பின் யூனிட் மோசம். ஸோ கடைசியா இந்த ஃபாரின் யூனிட்டாவது கை கொடுக்குமான்னு பார்த்தா எஸ் ரீஸ்டாப்லி நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ போன மேட்ச் நீங்க பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் அப்படிங்கறத கைப்பற்றினாரு. முதல் மேட்ச் அடி வாங்கினாலும் அவர் கம்பேக் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஃபர்கூசனை உள்ள கொண்டு வரணும், அவர் தான் ரொம்ப முக்கியம், கீ பவுலர். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் ஆர்சிபியில் நடந்தால் மட்டுமே அவங்க பிளே ஆஃபுக்கு புஷ் பண்ண முடியும். இது எல்லாமே கண்டிப்பா அவங்க சீக்கிரமாவே முடிவு கட்டியாகணும். ஸோ அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அவ்வளவு பவர்ஃபுல் டீமா இல்லாம தெரிஞ்சாங்க. ஆனா சூரியகுமார் யாதவ் லைட்டா ஆட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பேட்டிங் யூனிட் வெறித்தனமா இருக்கு. போன மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க. அவங்களும் ஒரு வெற்றி, ஆர்சிபி ஒரு வெற்றி. இரண்டாவது வெற்றி யாருக்கு அப்படிங்கறது தான் அடுத்த போட்டி. நான் அதை பத்தி டீடைலா போறேன். பிளேயிங் லெவன்ல யார் யார் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் டீடைலா போறேன். ஸோ இதுதான் இப்போ ஆர்சிபியோட நிலைமை. ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே பண்ணி ஆகணும், கொரிய காலத்துக்குள்ள பண்ணி ஆகணும். இப்போதைக்கு அவங்க கையில 9 மேட்ச் இருக்கு. ஓகே, 5 மேட்ச் போனது போகட்டும், ஒரு வின் வச்சிருக்காங்க. 9 மேட்ச் இருக்கு. ஸோ இதுல கண்டிப்பா 6 மேட்சஸ் அவங்க வின் பண்ணி ஆகணும். 3 மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல. அது தோக்குற மேட்சும் எப்படி தோக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸா ஒரு 10 ரன் வித்தியாசத்துல, 20 ரன் வித்தியாசத்துல. ஸோ இந்த மாதிரி தோக்கும் போது நெட் ரன் ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 6 மேட்ச் வின் பண்ணா கூட 7 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளஸ் ரன் ரேட்டோட அவங்க இந்த 4th பொசிஷனுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வாய்ப்பு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கம்மி தான். செகண்ட் பொசிஷனும் கிட்டத்தட்ட ஒரு 80% சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா 3rd and 4th ட்ரை பண்ணலாம். நிறைய டீம்ஸ் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் மீதி இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே வின் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட போகணும். அட்லீஸ்ட் அதுல 6 மேட்சஸ் வின் பண்ணா ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படி வின் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஓகே, இது உண்மையாலுமே ஓரளவுக்கு பெட்டரான டீம் தான். ஆனா டீம்ல அவங்க இறங்கக்கூடிய ஆர்டர், அந்த ரோல் கிளாரிட்டி அப்படிங்கிறது இல்ல, நல்ல ஸ்பின்னர்ஸ் இல்ல. ஸோ குவாலிட்டியான வந்துட்டு பவுலர்ஸ் அந்த லைனப் அப்படிங்கிறது செட் ஆக மாட்டேங்குது, காம்பினேஷன் செட் ஆக மாட்டேங்குது. சிஎஸ்கேக்கு எப்படி 10 ரனா முஸ்தபிசூர் போன மேட்ச் இல்ல அவ்வளோ அடி வாங்கினாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்ல ஒரு பவுலர் இல்லைன்னா கூட அடி வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டார் யூனிட் அப்படிங்கறத கொண்டு வரணும். ஸோ அப்பதான் ஆர்சிபிக்கு முழுக்க முழுக்க வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா ஆர்சிபியோட யூனிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்கிருந்து புஷ் பண்ணி குவாலிஃபை போவாங்களா, கப்படிக்கிறாங்கிறது வேற விஷயம், குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.